ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசோட 8வது சம்பள கமிஷன் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், அகவிலைப்படி, படிகள் மற்றும் பென்ஷன் ஆகியவற்றை முடிவு செய்வது பார்த்திங்கன்னா இந்த சம்பள கமிஷன் தான். இந்த சம்பள கமிஷனானது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மாற்றியமைக்கப்படும். அப்போது அதற்கு தகுந்த அந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல சம்பளம், பென்ஷன் ஆகியவையும் உயர்த்தி வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது 7வது சம்பள கமிஷனானது நடைமுறையில் உள்ளது. ஒவ்வொரு முறையும் புதிய சம்பள கமிஷன் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது தனது அறிக்கையை சமர்ப்பிக்க 15 to 18 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த 8வது சம்பள குழு அமைத்த உடனேயே 8 மாதங்களில் அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிக்கையை சமர்ப்பித்த உடனேயே அந்த 8வது சம்பள கமிஷன்படி ஊதியமானது அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழுவானது 2026 அல்லது 27 தொடக்கத்தில் அமைக்கப்பட்டாலும் அரியர்ஸ் ஆனது நிலுவைத் தொகையானது 2026 ஜனவரி மாதத்திலேயே கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலுவையெல்லாம் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க.